நாட்களிலே ஒரு நெருக்கப்படுகிற காலத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அங்கே பார்க்கிறோம் எசேக்கியேல் நாட்களிலே தேசம் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. ஜனங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே திடீரென்று நினைக்கிறது அந்த சனகரிப்பு என்கிறவர் என்ன செய்கிறான், யுத்தம் பண்ணுவதற்காக ஜனங்களை பயமுடுத்துகிறாங்க. இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு அவைக்குரிய சபைகள் மாத்திரம் உலகத்திலும் இன்னைக்கு அரசியலும் சரி எல்லாவற்றிலும் ஒரு பயமுடுத்துகிற ஒரு பயங்கரமான ஒரு ஆவி உண்டு. பூமியில இப்ப செயல்பட்டு கொண்டிருக்க அந்நாட்களில் எசேக்கியேல் நாட்களில் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் இன்றைக்கு அது எப்படி தேசங்களுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, ஊழியக்காரர்களுக்குள்ளே எப்படியெல்லாம் செயல்படுது என்று சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே அங்கே ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அங்கே எசேக்கியேல் சொல்ற, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, செய்யுங்க, திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் படியாகவும் இந்த நாளிலும் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உபவாச நாளிலே. அப்ப நமக்கு சில நேரங்களில் என்னது நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எதை கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதுதான் சொல்ற, திடம் கொண்டு என்று சொல்ற. திடம் கொண்டு சொன்னா பலப்பட வேண்டும். அது மாத்திரமே தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற பயப்படாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அதை விட பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அம்மாவே இல்லையா? அதுதான் சொல்ற, நீங்க அந்த பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை கண்டு நீங்க என்ன செய்றீங்க, பயப்படாதீங்க. அடுத்த வசனம், நீங்கள் திடம் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் அவனோடு இருக்கிறவரை பார்க்கிறோம். சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நீங்க 15-16 வாசிப்பீங்கன்னா அங்கே யாரு, எலிசாவின் நாட்களிலே அங்கே எலிசாவுக்கு விரோதமாக வர்றாங்க. சரியா? 6-15-16 வாசிங்கன்னா அப்போ அந்த யாரு எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியில பார்ப்போம். பார்த்தா திரளான கூட்டம் குதிரைகள்ல என்ன செய்வாங்க, எதிர்கொண்டே வருவாங்க. அப்ப அந்த நேரத்தில் வாசி பாப்பா அந்த வசனத்தை, அதற்கு அவன் பயப்படாது. எலிசா சொல்லுகிறார், வேலைக்காரனை பார்த்து சொல்றார், நீ எதற்கு பயப்பட. பாருங்க, வேதத்துல அநேக இடங்களில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பயப்படாது. ஏன்னா இந்த உலகம் பிசாசானவன் நம்மை பயமுறுத்தி கட்டி வைத்திருக்கிறார். எந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு தவறு பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனா உங்கள் மேல் ஒரு தவறை சொல்லி உங்களை பயமுறுத்தி வைத்திருப்பார். நீங்க செய்யாத ஒரு குற்றங்களுக்காக நீங்க என்ன செய்யப்படுவீங்க, சிறைச்சாலைக்கு போவீங்க. யோசேப்பு செய்யாத காரியத்துக்காக எங்க போனான், சிறைச்சாலைக்கு போனான். அது போல இந்த உலகம் நம்ம எப்பொழுதுமே என்ன செய்து கொண்டிருக்கோம், பயமுறுத்தி கொண்டே இருக்கும்.